என்ன திடீர்னு என்ன பார்த்தது உங்களுக்கு ஷாக்கா இருக்கா? உங்களுக்கு ஷாக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 2 நாளைக்கு முன்னாடி போட்ட லெட்டர்ல கூட நான் வரேன்னு எழுதல. அதானே நாங்களும் எழுதலையே. என்னங்க இது துரும்ப இழைச்சு போயிட்டீங்க? ஆள் கூட ரொம்ப கருத்து போயிட்டீங்களே. ஆமா, இதுக்கு முன்னாடி அரவிந்த் சாமி மாதிரி இருந்தாரு, இப்ப கருத்து போயிட்டாரு. நீ வேற. என்னப்பா வந்தவள ரோட்லயே வச்சு பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள ஊட்டிட்டு வாப்பா. வாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. நில்லு. யார் நீ? ஐயோ, கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, ஒரு பொண்டாட்டிய பார்த்து புருஷன் கேட்க வேண்டிய கேள்வியா இது? பொண்டாட்டியா? யாருக்கு யார் டி பொண்டாட்டி? நீ எனக்கு பொண்டாட்டியா? என்னப்பா என்ன சொல்ற? இவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடி இவளை நான் பார்த்ததே கிடையாது. என்னம்மா அவன் சொல்ற, நீ ஒண்ணு சொல்ற? ஒரு மாசங்க, ஒரே ஒரு மாசம். இவரை பிரிஞ்சிருந்ததுக்காக பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா எப்படிங்க? அண்ணா அண்ணா, இந்த போஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் கழட்டி விட்டுறீங்களா? சாரி, இது ஏன் டியூட்டி இல்ல. மேல்டத்துக்கு லெட்டர் போடுங்க, ஆள் வருவாங்க. சரிங்க, என் பொண்டாட்டின்னு சொல்றல, அதுக்கு என்னங்க சாட்சி? கேக்குறானே, பதில் சொல்லு. என்ன சாட்சி? எத்தனை சாட்சி வேணும் உங்களுக்கு? இது பாருங்க, எங்க கல்யாணத்தன்னைக்கு நானும் அவரும் மாத்திக்கிட்ட மோதிரம். இதே மாதிரி மோதிரம் அவர் கையில இருக்கா பாருங்க. ஏன் இல்ல, இதோ பாருங்க. 2 மோதிரம் ஒரே மாதிரி இருக்கு. இது என்னங்க, நான் இன்னொன்னு சொல்றேன். அவர் வலது தோள்பட்டையில ஒரு மச்சம் இருக்கா பாருங்க. இருக்கு. கரெக்டுமா, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் இருக்கு. இப்பவாது நான் சொல்றத நம்புறீங்களா? அவர்தான் சொல்றாருன்னா நீங்களும் என்ன சந்தேகப்பட்டீங்களே. இது வரைக்கும் அவர் வார்த்தையை மீறி நான் ஒண்ணு கூட செஞ்சது கிடையாது தெரியுமா? ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கணும்னா கூட அவரை கேட்டுதான் வைப்பேன். அந்த மேட்டர் எனக்கு தெரியுமே. எனக்கு கூட தெரியுமே. அது வந்து இதுக்கு மேல இவளையும் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நீ வாமா வீட்டுக்குள்ள. புதிய வானம் வானம், புதிய பூமி பூமி. என் குரல் எவ்வளவு இனிமையா எதிரொலிக்குது. அது என் குரல் தான், அறிவிட்ட முண்டம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேல்நாட்டுல சன் பாத்னு ஒண்ணு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. உடம்புல இத்துணுண்டு ஜட்டியை போட்டுக்கிட்டு கடல்ல கொஞ்ச நேரம், கரையில கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க. அதுக்கு சோப்பு தேவையில்லை, ஷாம்பு தேவையில்லை. மேல்நாட்டு பாணியில நானும் ஒரு புது குளியல் அறிமுகப்படுத்த போறேன். அதுக்கு பேரு சுதந்திர குளியல். தட் மீன்ஸ் ஃப்ரீடம் பாத். அதுக்கு சோப்பு ஷாம்பு மட்டும் இல்ல, தண்ணியே தேவையில்லையா? ஜட்டியே தேவையில்லை. ஜட்டி சுட்டதடா, கை விட்டதடா. என்ன பாக்குறீங்க? இந்த குளியல்னால மனசு இளமையாகுது, வயசு பின்னோக்கி போகுது. சுருக்கமா சொன்னா நாமெல்லாம் குழந்தை பருவத்துக்கே போக போறோம். கம் ஆன் பேபிஸ் டே அவுட். கம் ஆன் ஐ சே. யா யா. கட்டோடு குழலாட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, பொட்டோடுங்கி. என்ன பாக்குறீங்க? நீங்களும் எங்களை மாதிரியே குளிங்க. நான் எப்போதும் அப்படிதான் குளிக்கிறது. அப்படின்னா வாங்க, வந்து எங்க ஜோதியில ஐக்கியமாயிக்கீங்க.
ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில சேத்துக்குள்ளே ஏலேலோ செண்பகப்பூ அகில அகில செண்பகப்பூ அகில அகில ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில கண்ணீர் சுடுவதென்ன? நீ இருந்திருப்ப சும்மா குளியா உன்னை கூப்பிட்டது இம்சையா போச்சு. டேய் எங்கடா நம்ம ட்ரெஸ் எல்லாம் காணோம்? நாம வரும்போது ட்ரெஸ் போட்டா வந்தோம். இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? டேய் நான் அப்பவே சொன்னேன் கேட்டியாடா, வந்தமா குளிச்சமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சுதந்திர குளியல் அது இதுன்னு சொன்னா எப்படி? நான் யோ மீச, இவன் தான் சின்ன பையன், ஏதோ புத்தி இல்லாம பண்ணிட்டான். உனக்கு எங்க போச்சு அறிவு? அதானே என்ன நோதானே இந்த வயசுலயும் தண்ணியில ட்ரெஸ் இல்லாம குளிக்கிற நீ. உன்னை ஐடியா ஃப்ரீடம் வாக். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீடம் பாத் மூலமா நான் உங்களை குழந்தை பருவத்துக்கே கூட்டு போனேன். அதை நீங்க மறந்திருக்க முடியாது இல்லையா? அது மாதிரியே ஃப்ரீடம் வாக்னு ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்த போறேன். இதன் மூலமா உங்களை நான் ஸ்டோனேஜ் பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். இந்த கோலத்துல எப்படா வீட்டுக்கு போறது? யாரா பார்த்தாங்கன்னா கேவலமா நினைப்பாங்க. யாருடா பார்க்க போறான்? டேய் இப்படியே காட்டுப்பாதை வழியா ஓரமா போய் ஊருக்கு வெளியில இருக்கிற மண்டபத்துல இருந்துக்குவோம். ராத்திரி ஆன உடனே யாருக்கு தெரியாம வீட்டுக்கு போயிருவோம். எப்படி? எங்க நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.